என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு நிறைய பேத்துக்கு டவுட் வந்திருக்கும். என்னடா அவ லீவை சொல்றதுக்காக வராளோ இல்லை எதுவும் வீடியோ போட முடியாதுன்னு சொல்ல போறாளோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் டெய்லி வீடியோ போடுறேன். வீடியோவில் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை பற்றி பேசலாம் தான் வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் அமிர்தாக்கா கதை என்ன ஏதுன்னு. பாண்டி திருந்தவே மாட்டாரா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அவர் திருந்தவே மாட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் அப்படிதான் இருக்காருன்னு அக்கா சொன்னாங்க. ஆனா அக்கா முன்ன மாதிரி இல்ல. இப்ப அவங்க சூப்பரா இருக்காங்க. அவங்க தான் வாழ்க்கையை எப்படி காப்பாத்திக்கிட்டாங்கிறத தான், அதாவது பெண்கள் இந்த மாதிரி ஒரு லைஃப்ல இருந்தாங்கன்னா எப்படி அவங்க மோட்டிவேஷனலா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த கதையை போடுறேன். எனக்கும் ஆசைதான் நிஜ கதையை விட்டுட்டு நம்மளும் கிரியேட்டிவா அவர் கொஞ்சம் மாறிட்டாரு அப்படின்னு போடலாமேன்னு. ஆனா அவர் மாறுவார் தான். என்னடா இவ மாத்தி மாத்தி பேசுறாளேன்னு நினைக்காதீங்க. மாறுவாரு, ஆனா ரொம்ப மாற மாட்டாரு. அத போக போக உங்களுக்கு புரியும். அப்புறம் நிறைய பேரு ரொம்ப நெகட்டிவா இருக்கு, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறீங்க. நிறைய பெண்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்து நான் பாத்திருக்கேன். என் வாழ்க்கையிலயும் எங்க மாமியார் நிறைய பண்ணாங்க. அதே ஒரு சில இடத்துல நான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். பெண்கள் இந்த உலகத்துல தைரியமாவும் நம்ம தப்பு பண்ணாதப்ப கண்டிப்பா தட்டி கேட்கணும். அந்த தைரியம் நிறைய பெண்களுக்கு இருக்க மாட்டேங்குது. நிறைய பெண்கள் குழந்தைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வாழ்றாங்க. நான் அவங்களுக்கு குத்தம் சொல்லல. இப்ப என்னையவே எடுத்துக்கோங்க. நானும் ஒரு சில விஷயத்துக்காக அமைதியா தான் இருப்பேன். ஏன்னா எனக்காக பையன் இருக்கான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையால தான். அதுக்காக எங்க கேட்கணுமோ அங்க தட்டி கேட்கணும், எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருக்கணும். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். அமிர்தாக்கா கதையும் அப்படிதான். நீங்க நினைக்கலாம் அந்த ஹீரோ மாதிரி, அந்த கேரக்டரில் உள்ள ஹஸ்பண்ட் மாதிரி ஹீரோயினை நல்லபடியா வாழ வைக்கலாமே, நீங்க அந்த மாதிரி கிரியேட்டிவா எழுதுங்க, எங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதை விட அக்கா எவ்வளவு துணிச்சலா மாறி இருக்காங்கிறத நீங்க பாப்பீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே தன்னம்பிக்கை வர்ற மாதிரி நான் செய்வேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் இருக்கு. அமிர்தா அக்காவை ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைக்கணும்னு நான் சொல்ல வரல. நிறைய பேரோட வாழ்க்கையில அந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் பயந்துகிட்டு எந்த இதையும் கேட்காம அமைதியா போயிட்டு இருக்கீங்க. கேட்டாதான் கிடைக்கும். கேட்க தான் புரியும். இந்த உலகத்துல யாரையும் நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. நல்லதை மட்டும் நம்புங்க. நம்ம நல்லது செஞ்சா நம்மளுக்கு அநியாயம் பண்றவங்கள அந்த ஆண்டவனே தட்டி கேட்பான். கண்டிப்பா கேட்பாங்க. அதை நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். அமிர்தாக்காவும் அதை உணர்ந்திருக்காங்க. போக போக பாருங்க அமிர்தாக்கா இன்னும் எவ்வளவு போல்டா இருக்காங்கன்னு. நான் கதையை இப்பவே சொல்லிட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு சுவாரஸ்யமாவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? இந்த அளவுக்கு போல்டா ஃபேஸ் பண்ணுவீங்களா சொல்லுங்க. எனக்கே அந்த அளவுக்கு போல்டா ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. நானே அமிர்தாக்காவை பார்த்து போல்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பெண்கள் தைரியமா இருக்கணும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாதது இல்ல, தனியா நைட்ல ஒரு பெண்ணு வெளியில நடமாடி போகவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிற நம்ம எவ்வளவு போல்டா இருக்கணுங்கிறது தான் நான் இந்த கதையில போடுறேன். யார் வேணாலும் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போலாங்கிறது நம்ம லைஃப் கிடையாது. யார் என்ன பேசினாலும் சரி, அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி இல்ல பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நம்ம பண்ணாத தப்புக்கு குடும்பம் உடஞ்சிருமோ பிள்ளைங்க பிரிஞ்சிருமோன்னு நினைச்சிட்டு அமைதியா இருந்தோன்னு வைங்க, நம்மளை விட பெரிய கோலை யாருமே கிடையாது. இதை தான் நான் இந்த கதையில சொல்ல வரேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் டிப்ரெஷனா தான் இருக்கும். எனக்கும் உங்க மனநிலை புரியுது. ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து வந்தவங்க தான். ஆனா இந்த மாதிரி போல்டா பேசியிருக்க மாட்டீங்கல்ல. இதை பார்க்கும்போது இந்த மாதிரி பேசியிருக்கலாமோன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னமும் சொல்றேன், நம்ம தப்பு பண்ணாதப்ப நம்ம போல்டா தான் இருக்கணும். நம்ம கேள்வி கேட்க தான் அவங்களும் அமைதியா ஆவாங்க. இவளுக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு பொம்பளை பிள்ளைய ஈஸியா ஏமாத்திடலான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த கதையை போட்டுட்டு இருக்கேன். நீங்க தான் என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் போட முடியும். உண்மையாலுமே இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வீடியோ போடும்போது அமிர்தாக்காவை காட்டலையே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. என் மனசுக்குள்ளார ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடிலாம் அமிர்தாக்கா கதையை கேட்டாலே பாவம் அந்த அக்கா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்க. நிறைய பேர் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவேன்னு கூட சொன்னீங்க. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அக்காவோட கதை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு. அதனாலதான் ஒரு 7-8 மாசம் தள்ளி போயிட்டு நான் போட்டேன். கண்டிப்பா யாருமே
உடனேலாம் எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்கள புரிஞ்சுக்கணும்னா மினிமம் ஒரு 5-6 மாசமாவது ஆகணும். வந்த மாசத்துல எப்படி எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும்? அது மாதிரி தான் அமிர்தாக்காவும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சான். நான் அந்த கதையை சீக்கிரமா கொண்டு வந்துட்டேன். உங்களும் ஏமாந்து தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இன்னும் அதே மாதிரி போட்டுட்டு இருந்தேன்னு வைங்க, நீங்க ஓடி போயிருவீங்க. அதனாலதான் கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறேன். இன்னும் மேல போக போக இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போகுது. அமிர்தாக்கா அழுகுறாங்களே, இல்ல கதையில வேற யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க கஷ்டப்படாதீங்க. கடைசியில எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அப்ப நான் போயிட்டு வரேன். அப்புறம் எப்பவும் சொல்றதுதான், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டைட்டில் சாங் மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய டைட்டில் சாங் நான் மாத்திட்டேன். திரும்பி என்னால மாத்த முடியல. இந்த சாங் மட்டும்தான் காப்பிரைட் விழுகாம இருக்கு. மற்ற சாங்லாம் போட்டா காப்பிரைட் விழுகுது. இல்லைன்னா 7 செகண்ட் தான் வைக்க முடியுது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் டைட்டில் சாங் நான் இதுவே வச்சிருக்கேன். நீங்க தான் புரிஞ்சுக்கணும் என்னைய. சரி, ஓகே, பாய். ரொம்ப நேரம் பேசி ரம்பம் போடாம நீங்க வீடியோ போய் பாருங்க. பாய். அப்புறம் மாப்பிள்ள, துணியெல்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இருந்தாலும் ஏன் இப்படி காசு போடுறிய? பரவாயில்ல மாமா, சத்யாக்கு பிடிச்சிருக்குன்னா அதுவே எடுக்கலாம்ல. ஒரு வாட்டி தானே கல்யாணம் நடக்குது. இது சத்யாக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. என்ன சத்யா, உனக்கு புடவையெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே. இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு மாப்பிள்ள. 25,000 ரூபாய்க்கு புடவை, 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கே நல்ல புடவையெல்லாம் இருந்தது. பரவாயில்ல மாமா. என்ன மாப்பிள்ள நீங்க? நிறுத்துங்க. நீயாடி எதுக்கு எருமை இப்படி கத்திட்டு வர? என்ன உன் பிரச்சனை? எனக்கு காலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கிய. அப்ப நான் ட்ரெஸ் எடுக்க வேண்டாமா? டி, உனக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சுடி. அது எப்படி நான் இல்லாம எனக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க? சோனி, பாருங்க மாமா, உங்க லவ்வுக்கு நான் தான் பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆமாமா, உண்மைதான். அப்ப நீங்க என்னைய கூட்டிட்டு போகணுமா இல்லையா? என்னடி இப்பவே அவரை பிளாக்மெயில் பண்ற? இங்க பாருடி, உனக்கும் எனக்கும் பேச்சே கிடையாது. நீ உன் வேலையை பாரு. நான் என்னோட மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னது, உன்னோட மாமாவா? உனக்கு ஹஸ்பண்டா வரவரு எனக்கு மாமான்னு நீ தானே சொன்ன. ஆய பழக்காம நீ அங்கிட்டு போ. ரொம்ப தான் ஓவரா. இங்க பாருங்க மாமா, நான் தான் முழு பொறுப்பும். மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்றதுக்கு எப்படி எல்லாம் பண்ணா நான் தானே ஐடியா பண்ணி உங்ககிட்ட சொன்னேன். ஆமாமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? என்ன ஒரு வாட்டி கேட்டிருக்கணும். நீங்க பெரிய மகாராணி பாருங்க. மகாராணியாவே இல்ல, நான் தானே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சேன். அப்ப எனக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கரெக்ட் தான் சோனி, நீ கேட்காம போனது தப்பு தான். கல்யாணத்துக்கு எனக்கு பிடிச்சத நான் எடுக்கணும். நாளைக்கு சண்டே, எனக்கு லீவு தான். அப்ப நீங்க என்னை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அடியே, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்கிறேன். எனக்கு பிடிக்கலமா. ட்ரெஸ்ஸை பார்க்காமே சொல்ற. எனக்கு என்ன, ஒரு 2,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய்க்கு தானே எடுத்திருப்பீங்க. அடிப்பாவி. பிறகு உனக்கு 10,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காரு உன் மாமா. என்னம்மா, நிஜமாவா? ஆமாண்டி, நாங்க கூட சொன்னோம் 2,000 ரூபாய் 3,000 ரூபாய்க்கு போதும் மாப்பிள்ளன்னு. ஆனா தம்பி தான் கேட்கவே இல்ல. சோனியாக்கு இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து எடுத்துச்சு. அதுவும் 1 இல்ல 2. என்னது 2ஆ? ஆமா, நிஜமாவா? ஆமா சோனி, எனக்கு உங்க அக்காவை விட உன்னையே தான் ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. கலர் பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிக்கலனா நாளைக்கு போய் வேற எடுக்கலாம். சரிங்க மாமா. சோனி, சரி விடுங்க மாமா. சரிங்க மாமா, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க மாப்பிள்ள, சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்ல மாமா, ஃப்ரீயா இருந்தாலும் வெளியில தானே சாப்பிட போறீங்க. இல்ல மாமா, வீட்டுல மாவெல்லாம் இருக்கு. என்னது, மாவு இருக்கா? நீங்களா மாப்பிள்ள அரைச்சிங்க? இல்லத்த, அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாவு பாக்கெட் வாங்கிக்குவேன், சட்னி வச்சுக்குவேன், தோசையை சுட்டு நான் சாப்பிட்டுக்குவேன். பரவாயில்ல மாப்பிள்ள. ஏங்க, நீங்களாவது கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கங்க. இவரு ஒண்ணு செய்ய மாட்டாரு. கிச்சன் வேலையை நம்ம பார்த்தா மேடம் அப்படியே ஹாயா உட்காந்துருப்பாங்க. ஆமா ஆமா, நீங்க கண்டிங்க பாருங்க. சரிங்க மாமா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க மாப்பிள்ள. சோனி, போயிட்டு வரேன். ஓகே மாமா. சத்யா, அவரை போய் வழி அனுப்பிச்சிட்டு வா. சரிம்மா, வரேன். சரிங்க மாப்பிள்ள. சத்யா, அப்ப நான் கிளம்புறேன்டி. என்னாச்சு இவளுக்கு? சத்யா, ஒன்னதான். கேக்குது. என்னடி? ஒண்ணு இல்லப்பா, நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. ஏண்டி இவ்வளவு கோவப்படுற? ஐயா எதுவுமே பேசல. புடவை எடுக்கும் போதெல்லாம் நல்லா தானே இருந்தா, வீட்டுக்கு வரும்போது நல்லா தானே இருந்தா, உடனே என்ன ஆயிடுச்சு? ஐயோ கடவுளே, இந்த பொம்பளை பிள்ளைங்க மனசை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. இப்ப என்னடியே ஆச்சு? நல்லா தானே இருந்த. நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது. நான் என்னடி பண்ணேன்? அந்த புடவை வேணும்னு கேட்டேன், ஓகேன்னு சொல்லிட்டேன். நீ சொன்ன புடவையை தானே வாங்கி கொடுத்தேன். நான் சொன்னது அது இல்ல. வேற என்னடி? நீ நல்லா யோசிச்சு பாரு.
ஏய் சத்தியமா என்னால முடியலடி. என்ன தப்பு பண்ணேன்னு நீயே சொல்ல. ம் சோனிக்கிட்ட நீ என்ன சொன்ன? சோனிக்கிட்ட என்ன சொன்னேன்? ம் எனக்கு உங்க அக்காவை விட உன்னைய தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னியா? இப்ப இதுதான் பிரச்சனையா? அது அப்ப என்னைய பிடிக்காது உனக்கு, சோனியா தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. அதுக்காக நீ அவ முன்னாடியே சொல்லுவியா? இதுல என்னடி இருக்கு? நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சதே அவதான், அதனால சொன்னேன். நீ அவளை பிடிக்கும்னு என்கிட்ட மட்டும் சொன்னா போதும். நான் இருக்கும்போதே அவகிட்ட சொன்னீனா என்னைய தானே அவ இலக்காரமா நினைப்பா. போச்சுடா. எப்படா நீ அந்த மாதிரி சொல்லலாம்? சத்யா சத்யா சாரிடி. உண்மையாலுமே சோனியா ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருப்பா. அவளை நான் ஒரு குழந்தையா தாண்டி பாக்குறேன். அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். அப்ப என்ன மட்டும் எப்படி பாக்குற? கடவுளே சாகடிக்கிறாளே என்னைய. சொல்லுடா. ஏய் நீ என்னோட உசுருடி, நீ தான் எனக்கு எல்லாம். அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும்? நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி, 2 பேரையும் பிடிக்கும் தானே சொல்லிருக்கணும். ஆமா தாயே, இனிமே நான் அப்படியே சொல்லிடுறேன் சரியா? இதுக்காகவா கோவமா இருக்க? ஆமா, இப்ப சொல்லு, என்ன தானே உனக்கு பிடிக்கும்? உன்னதான் பிடிக்கும், உன்னை மட்டும் தான் பிடிக்கும். போதுமா? ஆ இதுக்கப்புறமேட்டு சோனி இருந்தாலும் இதே தான் சொல்லணும் சரியா? சரி, இப்ப நான் கிளம்பட்டுமா? சரிடா, பார்த்து போயிட்டு வா. சரிடி. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா அடிக்கிறேன். வண்டியில போற, நைட்டு நேரம் வேற, சீக்கிரம் போயிருவில்ல? அடியே 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிருவேன். இல்லடா, நைட்டா இருக்கு, டிராஃபிக் ஜாமா இருக்கும். நான் பாத்துக்கிறேம்மா. போயிட்டு ஃபோன் அடிக்கணும். கண்டிப்பா வீட்டுக்குள்ளார போயிட்டு கதவை போட்டுட்டு உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். சரிடா. இன்னும் 5 நாள் தானே இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு. ஆமா, அதுக்கப்புறம் நான் உன்னோட பொண்டாட்டி, உனக்காக வந்து எல்லாம் சமைச்சு தரேன். சரிடி, அப்ப நான் கிளம்புறேன். சரிடா, பார்த்து போன. சரி. என்ன ஆடு கணக்குது? என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சும்மா தான் உட்காந்துருக்கேன். ரொம்ப தான் திமுரு உனக்கு. இருடி, உன் திமுறை குறைச்சு காமிக்கல. என்ன விஷயம்? இல்ல மாத்திரை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீல்ல, ஆமா. அதை கொடு. எதுக்கு? நீங்க தான் வேணான்னு சொல்லிட்டு என் மேல கோவப்பட்டுட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறமும் எதுக்கு கேக்குறீங்க? இல்ல யோசிச்சு பார்த்தேன். அடேங்கப்பா, நீ சொல்றதுதான் சரின்னு பட்டுச்சு. நல்லா ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்கேன் மாமியார். என்ன திருத்திரன் முழிக்கிற? இல்ல இல்ல, மேல சொல்லுங்க. அதான் நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். நீ சொன்னதுதான் கரெக்டுன்னு தோணுச்சு. என்ன இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு குழந்தை வேணும்ல. ஆமா ஆமா, அதுக்காக தான் நம்ம அதே டாக்டர்கிட்ட போயிட்டு நாளையிலேருந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாமா? அவனை என்னைய ஏமாத்துற? எப்பயும் நான் உன்னை கேட்காம விட்டேன்னு வையே, உங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு இன்னும் என்னை ஏமாத்துவேன். அவனை இருடா வரேன். அமிர்தா, ஆ உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுது புரியுது புரியுது. என்ன புரியுது? நீங்க சொன்னீங்கல்ல, அது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாம்ல? தாராளமே போலாமே. சரி அமிர்தா, உன் ஆசையை எதுக்கு கெடுப்பானே? எது? நம்ம நாளைக்கே போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் வேற டாக்டர் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு தான் குறை இருக்கு. சண்டாளி சண்டாளி அங்கேயே வந்து நிக்கிறா பாரு. அதனால ஏய் போது நிறுத்து. அதானே பார்த்தேன். நான் அதை பத்தி கேட்கல. பின்ன? இல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓ அதுவா? எனக்கு மேடம் ஐயுஐ பண்ணாலே போதும்னு சொல்லிட்டாங்க. நம்ம பாப்பா அமிர்தா. என்னத்த? ஐயுஐலே ப்ராசஸ் ஆகலன்னா நெக்ஸ்ட் ஐவிஎஃப்ஏ போயிடலாம். ஓஹோ. ஆமா, நம்மளுக்கு குழந்தை தானே முக்கியம். நம்ம 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா உனக்கும் நிம்மதியா இருக்கும், எனக்கும் நிம்மதியா இருக்கும். பயப்புல என்னமா விட்ட போடுது. அம்மா, ஐவிஎஃப்க்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டியா? இதோ வந்துருச்சுல மெயின் பாயிண்ட்டுக்கு. உன்னை மாதிரி ஒரு பிள்ளைய தான் பெற்றுக்கணும். அம்மா பேச்சா அப்படியே கேட்டுக்கிட்டு, அந்த டைலாக்கை அப்படியே சொல்லிக்கிட்டு, சே 10 பொறுத்தும் அப்படியே பக்காவா பிறந்திருக்குடா. என்ன அமிர்தா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம என்னையவே குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுறத நான் ரசிச்சிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு இவளுக்கு? இவ பேசுற தோரணையே புரியலையே. ஒருவேளை நம்ம என்ன பேசுறோம்னு முன்னாடியே தெரிஞ்சிருப்பாளோ? சேச்சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்பையும் பார்த்தேனே, இவ மேலெல்லாம் நிக்கவே இல்லையே. டேய் பாண்டி, எதுக்கும் சந்தேகப்படாத, இப்படியே அமைதியாவே டீல் பண்ண. எப்படியாவது அவளை ஐவிஎஃப்க்கு ஓகே சொல்ல வைக்கணும். அது மட்டும் தான் நம்மளோட பிளான். பயப்புல ரொம்ப யோசிக்கிறானே. என்ன பண்ணாலும் சரி, ஐவிஎஃப்க்கு ஓகேவே சொல்ல மாட்டேன். என்னெல்லாம் ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணு. இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துரலாம். என்ன? இல்லடி, ஐவிஎஃப்க்கு என்ன ப்ராசஸ்ன்னு டாக்டர் கேட்கலாமா? எனக்கு ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு நீங்க நிக்கிறீங்க. அப்படி இல்லம்மா. ஃபர்ஸ்ட் போவோம்,
டாக்டர் என்ன முடிவு பண்றாங்களோ அதை தான் நம்ம பண்ணணும். எடுத்தோடனே ஐயாவுக்கு IVF ஏன் பண்ணணும்? எனக்கு அதுதான் டவுட் வருது. இங்க பாரு, ரொம்ப சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும்னா IVF தானே அதுக்கு கரெக்டான வழி. நீங்க என்ன டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? டாக்டர்கிட்ட நம்ம போய் கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடந்துக்கலாம். என் உடம்பு தானே போகுது. IVF பண்றதா இருந்தா என்னைய கேட்டுட்டு தான் பண்ணணும். என்னைய கேட்காம என் உடம்ப வச்சு ஏதாவது விளையாடணும்னு நினைச்சீங்க. அம்மா தாயே குழந்தை வேணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்றது. இவ்வளோ பேசுறியே, எங்க அக்காவுக்கு 2 வாட்டி பண்ணியிருக்காங்க. அது உங்க அக்கா, அவங்க ஒன்றும் அமிர்தா இல்லையே. இப்படியே இடக்கு முடக்கா பேசிக்கிட்டே இரு. உங்களுக்கு குழந்தை, என் உடம்பு எப்படி போனா உங்களுக்கு என்ன? குழந்தை வேணும்னா நார்மலாவே நம்ம பெத்துக்கலாம். அதான் எனக்கு தான் குறை இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஆனா எனக்கு குறை இல்லைன்னு தானே சொன்னாங்க. அதனால இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு குறை இல்லாம எனக்கு குறை இருந்தா IVF பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு எல்லாம் நல்லா இருக்கும்போது எனக்கு எதுக்கு IVF பண்ணணும்? இங்க பாருங்க, நான் நார்மலா ட்ரை பண்ணுவேன். அப்படியும் முடியலையா, நான் பேசாம IUI பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல IVF பத்தி என்கிட்ட பேசாதீங்க. இப்போ என்ன, உனக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறியா வேணான்னு நினைக்கிறியா? அப்பா சாமி, டெய்லி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை காட்டி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னால சத்தியமா முடியல. என்ன, நான் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேனா? நீ தானே எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காம உட்காந்துருக்க. தோ ஆரம்பிச்சிட்டால. சரிங்க, நீங்க பேசிட்டே இருங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஏய் அமிர்தா, எனக்கு தூக்கம் வருதுங்க. நீங்க வேணா தனியா உட்காந்து பேசிட்டு இருங்க. அப்புறம் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் நீங்களே, நான் கண்டிப்பா வரேன். என்ன ஏதுன்னு அவங்களே கேட்டுக்கலாம். நீங்க டாக்டர் மாதிரி என்கிட்ட பேச தேவையில்ல. நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுடி. திமறு பிடிச்சவ வேணுக்குனே பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ IVF பண்றதுனால இவருக்கு என்ன பிரச்சனை? செலவு பண்ண போறது நான் தானே. IUI மட்டும் பண்ணட்டும், நாளை எந்த செலவும் பண்ண மாட்டேன். சரி படுத்து தூங்குங்க. நீங்க என்னைக்குதான் எனக்கு செலவு பண்ணிருக்கீங்க? சே, எதுக்குமே இப்படி கொடுக்க மாட்டேங்கிறாளே. நாளைக்கு என்ன ஏதுங்கிறத டாக்டர்கிட்ட பேசிக்குவோம். ஹலோ, சொல்லுங்கண்ணே. என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த ஜீவா பிள்ளையை எப்படி போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேனே. இழுச்ச என்னண்ணே, இத்தனை நாள் போடாத நீனு இப்ப போய் போட போறியா? அண்ணே சொல்லியே 2 நாள் தானே ஆகுது. சொன்ன உடனே வேலையை முடிச்சிருக்கணும். அப்பவே அவ தொக்கா மாட்டினா ஆட்டோட சேர்த்து தூக்கி இருந்தீனா வேலை முடிஞ்சிருக்கும். வேற எவனாவது இந்த மாதிரி இருக்கான்றதுனாலதான் உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே. இப்படி வெயிட் பண்ணி என் பொண்ணு நிச்சயதார்த்தமே வரப்போகுது. என்ன நீ சொல்றிய? ஆமாண்டா, நாளை கழிச்சு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அப்போ போய் இந்த பிள்ளையை தூக்குனன்னு வையி, கண்டிப்பா என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்று போயிடும். அதுக்காக என்னண்ணே பண்ணலாம்? கொஞ்சம் பொறுமையா இரு. சரிண்ணே. அடேய், எப்படா இவன் வேணான்னு சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருந்தியோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லனே. பின்ன விடுன்னு சொல்லவும் எதுக்காகனே ஏதுனே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. இல்லனே, நீங்க எது சொன்னாலும் ஆமா ஐயா போய் புடிங்கிருவாரு. இல்லனே, இங்க பாரு, இன்னும் 2 நாள் தான். பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிச்ச உடனே அடுத்த நாளே ஜீவாவை பரலோகம் அனுப்புறேன். அப்போ வந்துட்டு ஏதாவது சொதப்பி வச்ச. இல்லனே, நான் எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிடுறேனே. இழுச்ச. இந்த தடவை நீ எந்த ஸ்கெட்சும் போட வேண்டாம், நான் சொல்றத பண்ணு. அப்படியாண்ணே? சரி சொல்லுங்கண்ணே, அதே பண்ணிடலாம். நீ இப்ப என்ன பண்றனா? சரிங்கண்ணே, அப்படியே பண்ணிடுவோம். இதுல எதையாவது சொதப்புன. இல்லனே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஜீவாவோட உயிர் அன்னைக்கு போயிடும். 2 நாள் தான். அதுக்கப்புறம் இந்த குமாரோட வேலையை மட்டும் பாருங்க. பாப்போம். அண்ணே, முன்பணமா ஒரு 1 லட்சம் தெரியலா? நீ வேலையை முடி. 1 லட்சம் என்ன, 5 லட்சம் தரேன். இல்லனே, தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். உன் பையன் படிக்கிறதுக்காகலாம் நான் எதுவும் பண்ண முடியாது. நீ வேலையை ஒழுங்கா கச்சிதமா முடி. 5 லட்சத்தை வாங்கிட்டு போயிட. இல்லனே, என்கிட்ட இந்த பணம் கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. சரிண்ணே, போன வைக்கிறேன். சரிங்கண்ணே. ஜீவா, என் பொண்ணு நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் நீ இந்த உலகத்துல இருக்கவே மாட்ட. உன்னை மேலோகம் அனுப்பி வைக்கதான் நான் இப்ப வந்திருக்கேன். நான் ஏன் உன்னை அப்படி பண்றேன் தெரியுமா? நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா என் தங்கச்சி என் பேச்சை கேட்கவே மாட்டா. முழு பாசத்தையும் ஓங்கிட்டே குட்டிடுவா. அதுவும் இல்லாம என் தங்கச்சிக்கு மூத்த மருமகளா வேற போயிட்ட. 2வதா என் பொண்ணு போறா. அப்படியே நீ யாருன்னு தெரிஞ்சாலும் என் பொண்ணை என் தங்கச்சி மதிக்கவே மாட்டா. என் தங்கச்சிக்கு என் மேல என்ன பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு நான் நல்லவனாவே தெரிஞ்சுட்டேன். திரும்பி நான் கெட்டவனா மாற விரும்பல. நான் பாட்டுக்கு செவனேன்னு தான் என் வாழ்க்கையை வாழ பார்த்தேன். என் அண்ணனை அண்ணியும் உன்னையும் கொண்டுட்டேன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில நீ எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்துட்ட. உன்னை கொல்லாம விட்டது பெரிய தப்பா இருக்குமோன்னு நினைச்சுதான் இப்போ உன்னை கொல்ல போறேன். சத்தம் இல்லாம நீ உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சேர்ந்துரு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது.
முரளி சொல்றத பார்த்தா உண்மையாவே இருக்க தோணலையே. அன்னைக்கு ஏதோ வேற பேர் சொன்ன மாதிரி இருக்கு. அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ். ஒருவேளை இவர் நம்ம கிட்ட பொய் சொல்றாரா இல்ல உண்மையை தான் சொல்றாரா? நாளைக்கு நிச்சயதார்த்தம், அதுவும் பூர்ணி கூட. அப்புறம் எப்படி இவர் இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடியும்? என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை என்னை ஏமாத்துறதுக்காக என்னை எதுக்காக ஏமாத்தணும்? எனக்கு சத்தியமா புரியல. கருமம் அந்த பிள்ளையோட குரலை கேட்டாலே வாந்தி வருது. எனக்கு பிடிச்சதே உன் குரல் தான் அப்படின்னு சொல்றாரு. சரியான அரமெண்டல். எவ்வளவு அழகா நல்லா பேசுற பிள்ளைங்களா தாவணியை கட்டிட்டு அழகா இருக்குங்க. அதெல்லாம் இந்த கிறுக்கு பயலுக்கு தெரியாது. ஆம்பளை குரல் உள்ள பிள்ளைய போய் லவ் பண்றான் பாரு. இவனை முதல்ல அவ எவ்வளவு பெரிய பேரழகிங்கிறத பாக்கணும். அதுக்கப்புறமா இவன்கிட்ட பேசிக்கலாம். குரலை கேட்கவே சகிக்கல. மூஞ்சிய பார்த்தா மட்டும் நல்லாவா இருக்க போகுது? கீதாமா. அப்பா. என்னம்மா தனியா நின்னு பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா. என்னன்னு சொல்லுமா. இல்லப்பா. காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னம்மா காலேஜ் திறந்து ஒரு வாரம் ஆகுது, போயிட்டு வந்துட்டு தான் இருக்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ எதையாவது யோசிச்சு நீ தனியா பேசிக்கிட்டே இருக்க. காலேஜ்ல ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா. அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. வேற என்னம்மா? இல்லப்பா அந்த முரளி. ஓ முரளி தம்பியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியோ? நாளைக்கு தானேம்மா நிச்சயதார்த்தம். ஆமாப்பா. தம்பி அன்னைக்கே வந்து சொல்லிருச்சுமா, என்னன்னு? நாளைக்கு நிச்சயதார்த்தம் வந்துருங்க அப்படின்னு. அடப்பாவி, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பூர்ணிய பிடிக்காதுங்கிறான். நானா நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கான். சரியான கிறுக்கு பைய. இவன் என்ன நினைக்கிறானே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. கீதா. அப்பா. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இல்லப்பா, முரளி யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னாரு. இந்த பொண்ணு பேரு கூட திவ்யான்னு சொன்னாருப்பா. அச்சோ, ஸ்வேதான்ல அன்னைக்கு சொன்னாரு. இப்போ பேரை மாத்திட்டாரோ? லேடி கிட்ட போட்ட நானே பேரை ஞாபகம் வச்சிருக்கேன். ஐயோ இவரை பாரு. என்னம்மா ஸ்வேதாவா? இல்லப்பா திவ்யா. ஓ திவ்யாவா? உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? இல்லம்மா, நான் சும்மா கேட்டேன். இல்லப்பா, நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு திவ்யாவை லவ் பண்றேன்னு நேத்து தான்ப்பா என்கிட்ட சொன்னாரு. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்டயும் அதை சொன்னாரு. என்னப்பா சொல்றீங்க? பூர்ணி எனக்கு சுத்தமா பிடிக்கல, திவ்யாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னாருமா. என்ன? ஏப்பா அந்த திவ்யாவை நீங்க யாருன்னு பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேம்மா. என்னப்பா திவ்யாவை நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமாம்மா, அந்த பொண்ணு குரல் தான் ஒரு மாதிரி அம்புட்டு அழகா இருக்கும் தெரியுமா? என்னப்பா என்ன விடவா? என்னம்மா கேக்குற? இல்லப்பா, நீங்க என்ன மட்டும் தானே அழகுன்னு சொல்லுவீங்க. இப்ப அந்த பொண்ணையும் சொல்றீங்களே, அதனாலதான் கேக்குறேன். எனக்கு உன்னை விட வேற யாரும் அழகா இல்லம்மா. என்ன பண்றது, அந்த லேடி கிட்ட போட்டிருக்கதே நான் தான். அப்ப என்ன உயர்வா தானே சொல்லி ஆகணும்.